வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் மனதில் உறுதி வேண்டும், டிப்ஸ் டு ஹேவ் ஸ்ட்ராங் மைண்ட் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம், செய்திகளை சிறப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும், செம்மையாகவும் சிறப்பாகவும் என கற்றுக்கொள்வதில் ஒரு ஊக்கம் வேணும். இந்த புது புது விஷயங்கள் ஒரு நாளும் ஒரு புது விஷயங்கள் கிடைக்கும். அந்த புது செய்திகள் கிடைக்கும் பொழுது அதை நம்ம சிறப்பாக கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் சில புது விஷயங்கள் வரும்பொழுது நம்ம ஒரு ஓப்பன் மைண்டோட எது வருதோ அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறோம். அப்படிதான் அப்போ என்ன பண்ணுறோம், செக்ரிகேஷன் அக்காமடேட் பண்ணுறோம். சில நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய புது செய்திகளை குரூப் பண்ணிவிட்டு ஒரே போல செய்திகளை ஒரு இடத்துலையும் கொஞ்சம் புது செய்திகளை வேறு மாதிரியும் ஸ்டோர் பண்ணிப்போம். அதாவது இந்த பிரெயினுக்கு இதெல்லாம் தானாக தெரியும். நம்ம இப்போ ஜியாகிரஃபி பாடம் படிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம ஏற்கனவே போன மாதிரி ஒரு வாரம் கழிச்சு முன்னாடி கூட ஜியாகிரஃபி பாடம் படித்தோம். ஒரு 2 days முன்னாடி கூட 2-3 கேள்வி மனப்பாடம் பண்ணினோம். ஒரு 1 hour முன்னாடி மேப் டிராயிங் நோட்லாம் போட்டோம். அதாவது நம்மளோட தாய் திருநாட்டில் எங்கேயெல்லாம் எது போல் கேஷ் க்ராப்ஸ்லாம் விளையிறது அப்படின்னு ஒரு மேப் டிராயிங் நோட்டில் ஒன்று போட்டோம். அப்படின்னா இது எல்லாமே ஜியாகிரஃபிக்கு ரிலேட்டடாக படிக்கிறது தான். ஆனால் ஒரு தடவை அது போல் செய்யும்போதும் நம்ம என்ன பண்ண வேண்டாம், நம்மளோட பிரெயினை கூப்பிட்டு we need not address the brain இந்த டுவர்ட்ஸ் பிரெயின் என்ன சொல்லணும், இட் இஸ் நாட் ஸோ. இப்போ நாங்கள் ஜியாகிரஃபி படிக்க போகிறோம், நீங்கள் தயவு பண்ணி மூளையில் இருக்கிற ஜியாகிரஃபி ஃபோல்டரை எடுத்து ஓப்பன் பண்ணி வைங்கோ, நான் படிக்கிறதெல்லாம் அதில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல வேண்டாம். இப்படி சொல்லும்போது இது ரொம்ப ட்ரைவியர். திஸ் திங்ஸ் ஆர் நாட் அட் ஆல் ரிக்வயர்ட். ஜஸ்ட் த மூமெண்ட் யூ ஹவ் டேக்கன் தமிழ் புத்தகம் படிச்சுட்டு இருக்காங்களா, அதை எடுத்து கீழே வச்சுட்டு ஜியாகிரஃபி புக் எடுத்த உடனே அது ஜியாகிரஃபிக்கு ரிலேட்டடாக இருக்கிற அந்த ஃபோல்டரை திறந்துடும். ஸோ இது என்ன நடக்கும்னு கேட்டால், அந்தந்த ஃபோல்டரில் அது கரெக்டாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, எங்கேருந்து இருக்குதோ அதை நம்ம அதை ரிட்ரீவ் பண்ணி பயன்படுத்திக்கிறோம். ஸோ இந்த ரெண்டுமே ஜியாகிரஃபி ஃபோல்டரை படிக்கணும்னு சொல்ல வேண்டாம், இந்த ஃபோல்டரில் ஸ்டோர் பண்ணணும்னு சொல்ல வேண்டாம். அதுவே தன்னடையவே அது சிறப்பாக நடத்தி ஸ்டோர் பண்ணிக்கும். அப்போது என்ன படிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு என்ன இந்த ஐடியாவை அந்த பிரெயின் அதை தயார் பண்ணிக்கிறது. அது இட் கண்டினியூ டு ஸ்டோர் லைக் தட். தொடர்ந்து அது போலவே ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஆனால் அதாவது சேமித்து வைக்கக்கூடிய செய்திகளை நம்ம என்ன பண்ணுறோம், குரூப் பண்ணிக்கிறோம். ஒன்று போல் ஒரே டாபிக் உள்ளது, ஒரே மாதிரி கருத்துக்களை சொல்லக்கூடிய செய்திகளை ஒரு ஃபோல்டர்லேயும் மாற்றி சொல்கிறது, அப்புறம் சிறப்பாக சொல்கிறது, இன்னும் ரிஃபைன் பண்ணி சொல்கிறதுலாம் வேறு ஃபோல்டர்லேயும் போட்டு வைக்கும். அந்த பிரெயினே அதை செய்யும். நம்ம அது we need not give any instruction at all. ஆனால் வகுப்பில் பாடங்களை படிக்கும்பொழுது அதற்கு தொடர்புடைய செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அந்த பாடத்தில் இருக்கிற கான்செப்ட், அந்த பாடத்தில் சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம தனிப்பட்ட முறையில் தான் அதை புரிஞ்சுக்கணும். தனிப்பட்ட முறையில் புரிஞ்சின பிறகு தான் அதை நம்ம செக்ரிகேட் பண்ணணுமா, குரூப் பண்ணணுமா, இல்லாட்டி பண்ணால் அக்காமடேட் பண்ணணும். வாட் எவர் கம்ஸ் இன் த லைன். இப்போ நம்ம லைஃப் ரன் பண்ணுறோம், இதெல்லாம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா வாட் எவர் கம்ஸ் இன் அவர் வே அதை சந்தோஷமாக எடுத்துக்கணும். வாய் திஸ், ஒய் நாட் தி அதர் திங், எதிர பிளேட்டில் பாருங்கள் என்னெல்லாம் வச்சுருக்கு அப்படின்ற அந்த கேட்குற மனப்பான்மையை நிறுத்திட்டு நம்ம பிளேட்டில் நமக்கு என்ன பரிமாறப்பட்டு இருக்கிறதோ அதை மட்டும் எடுத்து பகிர்ந்து உண்டுட்டு அடுத்த சர்வீஸ்க்கு காத்துட்ருக்கணும். ஸோ இது சாதாரணமான விஷயம். ஒய் திஸ் அப்படின்னு கேட்டால் அந்த அடுத்தவனோட இலையில என்ன இருக்குது, இடத்துல உள்ளவங்க என்ன சாப்பிட்றாங்க அப்படின்றத நம்மளோட கூட இருக்கிற சிப்ளிங்ஸாக இருந்தாலும், இல்லை இப்போ நம்மளோட கசின்ஸாக இருந்தாலும், இல்லை நம்மளோட நெய்பர்ஸ் அப்படி இருந்தாலும் அவங்களோட நம்ம கம்பேர் பண்ணி போட்டி போட்டு செய்திகளை கேட்கறதோ, செய்திகளை செலவு செய்கிறதோ, செய்திகளை பகிர்ந்துக்கிறதோ ஏற்புடையதெல்லாம் அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. அது ஏன் தவிர்க்கப்பட வேண்டியது அப்படின்னு கேட்டால், இது போல கம்பேரிசன் நெவர் வி வில் அக்செப்ட் தட். அதை நம்ம எடுத்துக்கொள்ளவே முடியாது. உனக்கு உள்ளது என்னவோ அதை நம்ம எடுத்துக்கணும். இந்த லைஃப்ன்ற ஜெர்னியில் வாட் எவர் கம்ஸ், இப்போ நம்ம என்ன படிக்கிறோமோ, என்ன பாடங்களை தெரிஞ்சுக்கிறோமோ, என்ன நாளைக்கு பரீட்சை, இன்றைக்கி எதிர்பாராத விதமாக வீட்டில் 2 கெஸ்ட் வந்துட்டாங்க, அவங்களோட இன்டராக்ட் பண்ணணுமா, பரீட்சைக்கு படிக்கணுமா அப்படின்னு சொன்னால் அது ஒரு நிமிஷம் சீர்தூக்கி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதில் உள்ள நுழையிறது சிறப்பானதாக இருக்கும். இந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது இது ஒரு கிடைக்கக்கூடிய செய்திகள் எப்பொழுதும் என்ன பண்ணணும், சந்தோஷமாக ஏற்றுக்கணும். வாட் எவர் கம்ஸ், அதில் எப்பொழுதும் குறை சொல்கிறது, அதை மாற்றி சொல்கிறது, இது மட்டும் எனக்கு மட்டும் ஏன் அப்படி இன்னொருத்தரோடு தன்னை கம்பேர் பண்ணிக்கிறது, அது எல்லாமே நாளடைவில் என்ன பண்ணணும்னா நம்மளோட மனப்பான்மையை மாற்றிடும். மனசில் இருக்கிற உறுதியை அது பண்ணிடும், சிதைத்து விடும். மனதில் உறுதி என்பது தவிர்க்க முடிய வேண்டிய விஷயம் இல்லை, ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், எப்பொழுதும் கடைபிடிக்க வேண்டிய விஷயம். அப்போ மனதில் உறுதி என்பது பாடங்களை படிப்பதற்கு, செயல்களை செய்வதற்கு, இன்னும் புது புது விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு, அப்புறம் growth zone அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னோம் சில பதிவுகளுக்கு முன்னாடி. அதாவது மீண்டும் மேலும் வளர்ச்சி உடையவருக்கு, மேலும்
வளர்ச்சி அடைவதற்கு, வளர்ச்சி உருவதற்கு எல்லாவற்றிற்கும் என்ன வேணும்? நம்பிக்கை. அதாவது உறுதி என்பது தவிர்க்க வேண்டிய விஷயம் இல்லை. உறுதி என்பது ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், கடைபிடிக்க வேண்டிய விஷயம். இவை எல்லாவற்றிலும் உறுதி இருக்க வேண்டும். நாம் நம்மளுடைய குரோத் ஜோனில் அதை மேலும் பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்கிற உறுதி வேண்டும். அதனால் மனதில் உறுதி வேண்டும் என்பதை எல்லா பெர்ஸ்பெக்டிவ்ல, எல்லா கோணங்களிலும் அனுசரிக்க வேண்டும், எல்லா கோணங்களிலும் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இது தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.